குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் மீன ராசி மற்றும் மீன லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். கூடவே இந்த மாதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு கிரகச்சேர்க்கை நடக்க இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு கிரகச்சேர்க்கை. மிதுன ராசியில் இந்த கிரகச்சேர்க்கை நடக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. இது மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களுடைய லக்னத்திற்கு, உங்களுடைய ராசிக்கு 3-8க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதே போல் லக்னத்திற்கும் 10க்குடையவருமாக குரு பகவான் வருவார். அப்போ 3-8 லக்னாதிபதி கூட இணையிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அது நிறைய நல்ல விஷயங்களை தருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படின்னாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த கிரக சேர்க்கைகளுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு என்ன பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே இந்த மாதம் செவ்வாயாகப்பட்ட கிரகம் கன்னி ராசியில் பிரவேசிக்க போகுது. அதாவது கன்னி செவ்வாய் கடலும் வத்துன்ற ஒரு பழமொழி இருக்குது ஜோதிடத்தில். ஸோ அப்படி கன்னி செவ்வாய் என்ன செய்ய காத்திருக்கு உங்களுக்கு? அது 7ஆம் இடம், அப்போ திருமணஸ்தானம். அங்கே போய் ஒரு மங்களகாரகன செவ்வாய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பதிவானது எப்படி பதிவு செய்யப்படுதுன்னா, முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக பலன் நடக்கும். அதனுடைய அளவீடு கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது ஒரு கிரகமாக பார்க்கலாம். முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி. நோய் எதிர்ப்பு, கடன், வேலை, தாய்மாமனை சொல்லக்கூடிய பாவக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த சூரிய பகவான். இதுக்கு முன்னாடி அவர் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்தார். சுகஸ்தானத்தில் என்னதான் குரு இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளை தந்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தது. கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கும் மீன ராசிக்கு. இப்போ இந்த ஆடி மாத தூக்கத்திலிருந்து ஆடி மாதம் இறுதி வரைக்குமே அந்த சூரிய பகவானாகப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் இருக்குது. பொதுவாக சூரியன் 5ஆம் இடத்துல இருந்தால் அது நன்மை. என்னென்ன விஷயங்கள்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சூரியன் 5ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அப்படிங்கும்போது குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை மீன ராசி அன்பர்களுக்கும் அதற்குண்டான முயற்சிகளை, அதாவது மருத்துவ செலவின் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தைங்க நல்லா படிக்கும், குழந்தைகள் ஃபேமஸாக இருக்கும், உங்களுடைய பெயரை காப்பாற்றுற அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கை இருக்கும். அதே போல் இந்த காலகட்டம் வயது குறைந்த அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு அமைப்புகளை எல்லாம் சொல்லுது. ஸோ அதை நம்மளுக்கு சரியான நபர் மீது வருதா என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தெளிவான முடிவு எடுக்கிறது நல்லது. சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது கற்பனை ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு ஆளை பார்க்கலாம், ஒரு ஹீரோயின் மாதிரியான ஒரு பெண்ணை பார்த்தா உடனே நம்மளுக்கு பிடிச்சி போயிடும். இது இன்ஃபேக்சுவேஷன், காதல் கிடையாது அப்படிங்கிறத பின்னாட்களில் உணருவீங்க. ஸோ அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் சொல்லிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அதில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம கெரியரை விட்டுறோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. கெரியர்கிட்ட விட்டுட்டு இருக்கும்போது நம்மளை நம்பி இருந்த அந்த அன்பு கூட நம்மளை விட்டு விலகிடுது கெரியரில் தோத்துட்டோம் அப்படின்னா. ஸோ கெரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். முடிந்தளவு உங்களுடைய எஃபர்ட்டை மேற்கல்வி, உயர்கல்வினா புதுசாக ஏதாவது கல்விகள் படிக்கணும். அதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க, சைட்லேயே ஏதாவது கோர்சஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சைடாக ஒரு ஒர்த்தபுளான ஒரு அனுபவ கல்வி, ஒரு தொழில் கல்வி மாதிரியான விஷயங்களை கற்பதற்குண்டான சூழலை ஏற்படுத்திக்கோங்க. அந்த 5ஆம் இடம் அந்த விஷயத்தையும் சொல்லுது. அப்போது நம்மளுக்கு எது தேவை, நம்மளை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் செகண்டாக சொன்ன விஷயந்தான் உங்களை டெவலப் பண்ண உறுதியாக. அப்போ அதை கற்றுக்க போங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை இது ஏற்படுத்தி தரும். அந்த புதுசாக நிறைய விஷயங்களை, கலைகளை கற்றுக்கிறதுக்குண்டான ஆர்வத்தை
இந்த சூரியன் உங்களுக்கு தருவார். கண்டிப்பாக அதை ஊக்குவிக்கவும் செய்வார். அதே நேரத்தில் வேலை இல்லாத நபர்களுக்கு கடுமையான முயற்சிக்கு பின்பாக வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதே நேரத்தில் இந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் முன்னாடியே வேலையெல்லாம் கிடைச்சிருக்கு, சனி எப்போ ராசிக்குள்ளே வந்தாரோ அப்போவே வேலை மாற்றம் இடமாற்றமெல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போ வேலை கிடைச்சாலுமே அதில் இருக்கக்கூடிய துன்பங்களை கொஞ்சம் அனுபவிக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்போம். ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். எந்நேரமும் நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம உணர முடியும். சில நேரங்களில் நம்மளுடைய வேலைகளே நம்மளால் செய்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் மற்ற வேலைகளும் நம்மளுக்கு சேர்ந்து வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் லாப நஷ்டம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிறது இயல்பு தான். ஆனால் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே லாப நோக்கோட செஞ்சாலும் இறுதியாக நஷ்டத்தை கொடுக்குது, இறுதியாக அலைச்சலை கொடுக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களோடவே கடந்த காலகட்டங்களெல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த அலைச்சல், அந்த வலி வேதனைகள் எல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. வேலையில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். எப்போவோ செஞ்ச நல்ல காரியங்கள், எப்போவோ செஞ்ச நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாக வந்து அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஃபேவரான சுச்சுவேஷன் தான். 5ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும், உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சம்மந்தமான தொந்தரவுகள் வரும். உணவில் கொஞ்சம் கவனம் வேணும். தேவையில்லாத உணவுகளை, ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. மேக்சிமம் வீட்டு சாப்பாடு தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுலேயுமே காரம் குறைவாக சேதிக்கிறது நல்லது. இல்லைன்னா ஸ்டொமக் அப்செட் கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கும். அதே நேரத்தில் சிறு குழந்தைங்களாக இருக்கீங்க வீட்டில், உங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் வயது கம்மியாக இருக்குது, ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்குதுன்னா இந்த காலகட்டம் சளி, காய்ச்சல், தலைவலி இருக்கும். சில குழந்தைகளுக்கும் அந்த இம்யூனிட்டி பவர் இல்லாமல் போய் ட்ரிப்ஸ் எல்லாம் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படுத்து. குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும். ஒரு 10, 12 வயசு, 5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்கள பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அவங்கள நம்ம பார்க்குறத விட அவங்கள நல்லபடியாகவே பார்த்துக்குவாங்க. செல்ஃப் கேர் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அது எல்லாமே ஓகே. மேற்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, அடிப்படை கல்வி, இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான விஷயங்கள்ல இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. சரி, நம்ம மெடிக்கல் படிக்கணும்னு நினச்சோம், இப்போ இன்ஜினியரிங் வந்தாச்சு, இதை ஒழுக்கமாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இந்த காலகட்டம் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் மூத்த சகோதரம் அப்படிங்கிற உறவுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதே நேரத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒன்று மணி இருக்கிறாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்னதான வில்லகங்கள், சின்ன சின்னதான கரடு முரடான பேச்சுவார்த்தைகள்னால சின்ன சின்ன பிரிவினைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஒன்று மூத்த சகோதரத்துக்கு. உங்களுக்கு வேலையில் மனம் விரும்பாத இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம ஆக்சுவலாக பொசிஷன் சேஞ்ச் வேணாமோ, ஆஃபீஸ் சேஞ்ச் வேணாம்னு நினைப்போம். நம்ம உட்கார்ற இடம் கூட மாறிடும். 2 டேபிள் தள்ளி போட்டுடலாம், இங்கே புதுசாக ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம சிஸ்டத்தை, டேபிள் எல்லாத்தையும் மாற்றி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுது. இதே அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அந்த பதவி மாற்றங்களோ இல்லை அந்த பொசிஷன் சேஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. ஸோ இதெல்லாம் மீன ராசிக்கு சூரியன் தரக்கூடிய சில முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் 6 கூடியவர் அப்படிங்கும்போது இங்கே குழந்தைக்காக எஜுகேஷன் லோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக போகலாம். உங்களுக்கு எஜுகேஷன் லோன் வேணும்னு நினச்சாலும் வாங்கலாம். அதே போல் வீடு கட்டுவதற்குண்டான கடனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடு கட்டுவதற்குண்டான முயற்சிகள் இந்த காலகட்டம் எடுக்கிறதுக்குண்டான சூழலை ஏற்படுத்துது. அதுக்குண்டான ஒரு சரியான ஒரு தளம் உங்களுக்கு அமையும். காலை நிலமாகவே இருக்குது, ஏதோ வீட்டை ஒன்று கட்டி விட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், கடனை உடனே வாங்கி கட்டுவோம், அப்புறம் பின்னாடி வரும்போது நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு இருப்பேன் இல்லையா. ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை இது எடுத்து சொல்லுது. ரொம்ப சிம்பிளாக ரிலாக்ஸ்டாக யோசித்து உங்களுடைய குதிரையை தட்டி விடாமல் இயல்பாக ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ அதுக்கு உங்களுடைய முக்கியத்துவத்தையும் உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய சக்தியும் செலவழிச்சிங்க அப்படின்னா இந்த சூரியன் 5ஆம் இடத்துல கூடிய சூரியன் உங்களை ஒரு படி வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டு போயிடும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் கண்ணை மூடிட்டு கனவு கோட்டை கட்டிட்டு நான் அங்கே முதலமைச்சராக இருந்தேன், இங்கே எம்எல்ஏவாக இருந்தேன், இங்கே எம்பியாக இருந்தேன், நான் அந்த நாட்டுக்கே ராஜாவாக இருக்கிறேன், இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கனவுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிற வேலையும் இந்த சூரியன் செய்ய போகிறாரு. அப்போது கனவில்ல நிஜம் எது, ப்ராக்டிக்கல் எது ரியாலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சு அதில் உங்களுடைய எனர்ஜியில் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். அதில் கொஞ்சம் கவனம் வேணும். சரி, அடுத்ததாக புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அவர் 4-7க்கு அதிபதி. அவர் 5ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். 4 கூடிய ஒரு 5 இருக்கிறது, 7 கூடிய ஒரு 5 இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், சச்சரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. என்ன உங்களை பார்த்து அவங்களுக்காக நீங்கள் எதுவுமே செய்யறதில்ல, ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறீங்க, ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஸோ அது மட்டும் இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களை அன்பாக பார்த்துக்கிறதோ, பேசுகிறதோ, உங்கள்கிட்ட இருந்து அவங்க அன்பை எதிர்பார்க்குறதோ, ஒரு பரிமாறிக்கிறதோ, இது எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் அந்த புதன் பகவான் வக்ரமாகிறார். ஆடி மாதம் 2ஆம் தேதி வக்ரமாச்சுன்னா ஆடி 26ஆம் தேதி வரைக்கும் அந்த புதன் வக்ரமாக இருக்குது. இப்போ அந்த புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த அன்பு, பாசம், காதல் அப்படிங்கிறது கொஞ்சம் அளவாக வேணுங்கும் போது அப்பப்போ கிடைச்சிட்டே இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக ஸ்மூத்தாக லைஃப் போகும் இல்லையா? இங்கே என்னென்னா எந்நேரமும் அதே மாதிரி தான் இருக்கணும். அதாவது கணவன் அல்லது மனைவி காதலனாவோ அல்லது காதலியாவோ இருக்கணும். கணவன் மனைவியாக ட்ரீட் பண்ணோம்னா பிரச்சனை, சண்டை அப்படிங்கிறத நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா? அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணையை இந்த காலகட்டம் நீங்கள் காதலனாவோ காதலியாவோ ட்ரீட் பண்ணணும். ஓவராக தாங்கணும். இல்லை அப்படின்னா அந்த ஓவர் பொசசிவ்னஸ்னால வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நண்பர்கள் மூலமாக மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும். நண்பர்களோட சேர்ந்து சுற்றுலாவெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டம் அமையுது. அதுக்கு உண்டான பிளானை நம்மளே ஓடுவோம், நம்மளே அரேஞ்ச் பண்ணுவோம், நம்மளே போயிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுது. ஸோ அதெல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருப்பாங்க. இந்த காலகட்டம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸை முழுசாக கேட்காதீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்கிறது தான் நன்மை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போது உங்களுடைய அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து அவருக்கு சாதகமான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாமே உங்கள்கிட்ட திணிக்க முயற்சிப்பார். கண்டிப்பாக திணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ என்னென்னா உங்களுடைய 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த வக்கரமாக இருக்கிறதுனால திறமை இருக்கும். திறமையை சரியாக பயன்படுத்துவோம். நினச்ச காரியம் நினச்சபடி நடக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு அது பெரிய சக்ஸஸ் மாதிரியே தெரியாது. நம்மளுக்கு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ போராடணும் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் அது. ஆனால் கூட இருக்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கோ, உங்களுடைய மனைவிக்கோ, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ, தாயாருக்கு மட்டும் தெரியும். மற்ற எந்த உறவுக்கும் உங்களுடைய அந்த வேலைப்பாடு அப்படிங்கிறது பெருசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் வெற்றி கிடைச்சுமே அதை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதுக்காக மன வருத்தம் படாதீங்க. நம்மளுக்கு தேவை வெற்றி தான். கொண்டாடிட்டு இருந்தோம்னா அடுத்த இலக்கை நோக்கி நம்மளால் போக முடியாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு பயணிக்க ஆரம்பிங்க. மிதுனம் இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள்லேருந்து இப்போ மாறி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சின்ன சின்ன அப்ரைஸுக்கும், சின்னதான பரிசு பொருள்களுக்கும், சின்னதான புகழ்ச்சிகளுக்கும் மயங்கி உட்கார்ந்துட வேண்டாம். ஏன்னா 5ல் சூரியன் இருக்கும்போது அந்த சின்ன விஷயங்களுக்காக மயங்கி உட்காருவோம். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. கண்டிப்பாக சக்ஸஸ் உங்கள்கிட்ட இருக்குது. எண்ணம், செயல், சிந்தனை, செயல்பாடு எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப பக்குவமாக, இது வரைக்கும் கிடைச்ச அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி எல்லாத்தையும் பக்குவமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. உடல் ஆரோக்கியமே மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர பகவான் ஆடி மாதம் 10ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3 கூடியவர் 4ஆம் இடத்துல, 8 கூடியவர் 4ஆம் இடத்துல. எங்கே நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டுன்னு சொன்னாலுமே எங்கள் குரு சுக்கிர நினைவு அப்படிங்கும்போது ஏதாவது அந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறவங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, ப்ராஸ்டேட் கிளாண்டில் பிரச்சனை இருக்கிறவங்க, அதே போல் மோஷன் ட்ரபிள் இருக்கிறவங்க, இந்த 4 பிரச்சனைகள் கிரானிக்காக நீண்டகால நோயாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த காலகட்டம் ரொம்ப கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. என்னதான் மகாலட்சுமி யோகமாக இருந்தாலும் அவர் 3-8க்கு அதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் லக்ன அதிபதி அல்லது ராசி அதிபதியோட கூடி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கணும். முக்கியமாக அந்த ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிஸ்கலரேஷன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், நடக்கும் பாருங்கள். ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் ஃபைபர் ரிச் ஃபுட்டும் நீங்கள் எடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சும்மா எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரி போய் காசு வளர்ந்து செலவு பண்ணி இன்னொரு சுகர் ப்ரெஷருக்கு மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்தாக இருக்குது. அடுத்தது அந்த குரு சுக்கிரன்
இணைவு அப்படிங்கிறது மகாலட்சுமி யோகம் என்ன நல்லது செய்யுதுன்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் எதுனாலும் சரி அது சரியாகுது. அதே போல் காணி நிலம் சம்மந்தமான விஷயங்களில், உயிர் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அல்லது தீர்வு கிடைப்பதற்குண்டான நல்ல வழி, சரியான பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதை செஞ்சால் இது நடந்துடும் அப்படின்ற கரெக்டான ஏப்டான ஒரு பாயிண்ட் கிடைச்சிரும். அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம். கண்டிப்பாக அதை சக்ஸஸும் பார்த்துருவோம். படிப்பு நல்லபடியாக இருக்குது. குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அது கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. மூணாவதாக பார்த்துட்டிங்கன்னா, வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, நிலம் இருந்து வீடு கட்ட முடியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இல்லை வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷம் இருக்குது, அதை சரி பண்ணவே முடியல, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கரெக்டாக நல்ல வாஸ்து நிபுணனை கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷத்தை இந்த காலகட்டம் சரி பண்ணிக்க முடியும். வீடு நிலமாக இருக்குது, கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நிலமாக இருக்கிறத வீடாக கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழல்கள், அதுக்குண்டான வழி, அதுக்குண்டான வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. இது எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான் அந்த சுக்கிரனும் குருவும் இணையிறது. இருந்தாலும் நான் சொன்ன அந்த சின்ன சின்ன உடல் தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆல்ரெடி அது இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்தது செவ்வாய் 12ஆம் தேதி வரைக்கும், ஆடி 12ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஒரு சிறப்பில்லாத ஒரு அமைப்பில் கேது கூட இருந்த செவ்வாய் 12ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய 2-9 அதிபதியான பாக்கிய அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குது. அங்கே சனி இருக்குது, இல்லை 2வது ராசியை பார்க்குறாரு. 9ஆம் அதிபதி ராசியை பார்க்கும்போது தந்தை வழி செய்த நல்ல கர்மாக்களுக்கு உண்டான பலனை அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பேரு, புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு, இடமாற்றம், பொறுப்புகள் கிடைக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அதில் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபேவராகவே நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்களும் எல்லாமே படிப்படியாக நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாமே சரியாகும். குடும்பத்தில் உள்ள ரகசியங்கள் ரகசியமாகவே பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது. பெண்களுக்கு மட்டும் மாதவிடாய் பிரச்சனையும் இடதுகன் சம்பந்தமான தொந்தரவுகளும் கேர்ஃபாலும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மடையை உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. தந்தையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி இருப்பீங்க. தந்தையினுடைய அறிவுரையை கேட்டு நடக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தேவையில்லாத கோபம் வேண்டாம். காலை நேரங்களில் ரொம்ப அவசரமான செயல்பாடுகள் வேண்டாம். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சிடுங்க. ஒவ்வொரு வேலையிலையும் நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே நீங்களே உங்களையே ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஏன்னா நம்ம காலையில் நேரங்களில் பயங்கர அவசரமாக இருப்போம். வண்டி வாகனம் ஓட்டும்போது அவ்வளோ அவசரம் இருக்கும்போதும் கேதுவை கடந்து வந்த செவ்வாய் என்ன பண்ணுதுன்னா, வாகன விபத்துக்களை ஏற்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. அவசரம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 12ஆம் தேதிக்கு மேலே முடிஞ்சால் 12ஆம் தேதிக்கு மேலே குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா குலதெய்வத்துக்கு தினமும் நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. 12ஆம் தேதிக்கு மேலே முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் தாய் தந்தையனுடைய ஆசீர்வாதமும் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டம். சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக நல்லபடியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். செவ்வாயினுடைய கன்னி செவ்வாய் அப்படிங்கிற விஷயம் காலை நிலம் வாங்க வைக்கிறதுக்குண்டான ஒரு யோகத்தை ஏற்படுத்துது. கையில் காசு பணத்தை, வருமானத்தை உயர்த்துவதற்குண்டான ஒரு யோகத்தை இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். உறவுகளினுடைய ஆதரவு கிடைக்கும், சகோதர வழி ஆதரவும் பூரணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். மேலும் நன்மையெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போங்க. மகாலட்சுமிக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் 2 நெய் தீபம் கொஞ்சமாக மல்லிகைப்பூ வச்சு வழிபாட பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மாதம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமான மாதமாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். மேலும் மீனராசி மீனலக்க நண்பர்கள் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப அமைப்புகளையும் சிறப்பான வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பரோட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.